ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. தசகம் 11. இந்த தசகத்தை ஆரம்பிக்கும் போது குருவாயூரப்பா உயிரோட படைப்பு பிரபஞ்சத்துல ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்துல தெய்வ சக்தி கொண்ட 4 முனிவர்கள் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் இவங்க 4 பேரும் உங்களை தரிசிக்கிறதுக்காக வைகுண்ட லோகத்துக்கு வந்தாங்க. அவங்க வைகுண்ட லோகத்துல 6 கோட்டைகளை கடந்து அழகான நந்தவனமான நைஸ்ரேயசம் அப்படிங்கிற நந்தவனத்தையும் கடந்து பல குளங்களை கடந்து நிறைய ரத்தினங்களால் செய்யப்பட்ட மாளிகைகளை கடந்து பேரின்ப மிகுதியில தங்களை தரிசிக்க வந்தாங்க. உங்களை பார்க்கிற ஆர்வ மிகுதியில இருந்ததுனால அவங்க உங்களை எப்படா பாப்போன்னு வாயில வந்து நின்றாங்க. அந்த ஆர்வத்தோட நின்னவங்களை தங்களது வாயிற் காப்பாளர்களான ஜெய விஜயர்கள் தடுத்தாங்க. இது எல்லாம் தங்களோட திருவுள்ளப்படி தானே நடக்குது. இந்த மாதிரி தடுத்த உடனே அந்த முனிவர்கள் சாபமிட்டாங்க. வைகுண்ட லோகத்திற்கு சற்றும் பொருந்தாத தீயவர்களான நீங்க அசுரர்களாக கடவீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு கலக்கம் அடைஞ்ச ஜெய விஜயர்கள் அவங்க கிட்ட அடைக்கலம் புகுந்து, நாங்க அசுரர்கள் ஆனாலும் ஸ்ரீமன் நாராயணனோட நினைவே இருக்கிற மாதிரி அருள் புரிய வேணும்னு கேட்டாங்க. இதெல்லாம் உள்ள இருந்து பார்த்துட்டு இருந்த நீங்க வெளியே வந்து முதல்ல முனிவர்களை சாந்தப்படுத்தினீங்க. அதுக்கப்புறம் உங்களை மட்டுமே தலைவனா ஏத்துக்கிற இந்த பாஸ்வதர்களை அதாவது ஜெய விஜயர்களை நோக்கி நீங்க சம்ரம்ப யோகம் அப்படிங்கிற பகைத்தல் யோகத்தை கடைபிடிச்சு 3 பிறவிகள் அசுரர்களா எடுத்து அந்த பிறவிகள் முடிந்த உடனே என்ன வந்து அடைவீங்க அப்படின்னு அருள் புரிஞ்சீங்க. உங்களோட நாடகம் முடிஞ்சது. இப்போ அடுத்தது இந்த மாதிரி சம்ரம்ப யோகம் பகைத்தல் யோகத்தை கடைபிடிச்சு நிறைய பேர் உங்களை வந்து அடைஞ்சிருக்காங்க. அவங்களதான் அரக்கர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது மட்டுமே இல்லாம மற்ற யோகத்தையும் கடைபிடிச்சவங்க இருக்காங்க. காமத்தினால கோபியரும், அச்சத்தினால கம்சனும், நட்பையே கொண்டு பாண்டவர்களும், உறவுனால விருஷ்ணிகளும், பகைமையினால சிசுபாலனும் தங்களை வந்து அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, பக்தியோட உச்சத்தினால நாரதனும் தங்களை இப்படிதான் அவர் யோகத்து மூலம் சரணடைஞ்சாரு. இதே முறையை பயன்படுத்தி ஜெய விஜயர்கள் முதல் பிறவியில சினத்தை கை கொண்டு இரண்யாக்ஷனாவும் இரண்ய கசிபாவும் பறக்க போறாங்க. அடுத்து காமத்தை கை கொண்டு ராவணனாவும் கும்பகர்ணனாவும் பறக்க போறாங்க. 3வது பிறவியில லோபத்தினால் ஆட்பட்டு சிசுபாலனாவும் அடுத்து தந்தவக்ரனாவும் பிறக்க போறாங்க அப்படின்னு நீங்க திட்டமிட்டீங்க. இப்போ அவங்க பிறக்க வேண்டிய காலமும் வந்துடுச்சு. அவங்க நீங்க ஆல்ரெடி படைக்கப்பட்ட கஷ்யப்பருக்கும் திதி தேவிக்கும் மகனாக, அதாவது அவங்க சந்தி வேலையில இணைந்ததுனால அசுரர்களாக பெரிய பெரிய அசுரர்களாக யமன்களாக வந்து இந்த பூவுலகத்துல பிறந்தாங்க. அவங்க பிறந்த உடனே அவங்களோட அசுர சக்தி ரொம்ப பெரியதாச்சு. அப்போ ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிறவரு உங்களை தேடிக்கிட்டு, அதாவது போர் புரிய சக ஆளு, அதாவது தகுதியான ஆளை தேடிக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே தெரிஞ்சாரு. அப்போ வருண பகவான் ஹிரண்யாக்ஷன் கிட்ட, உங்ககிட்ட சண்டை போடணும்னா அது ஸ்ரீமன் நாராயணால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொன்னாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவரு உங்களை போர் புரிய அழைச்சாரு. நீங்க வராததுனால கோவப்பட்டு ஹிரண்யாக்ஷன் உங்களுக்கு பிரியமான பூமாதேவிய கவர்ந்து நீரில மூழ்கடிச்சிட்டு பயங்கர அசுர சத்தம் செய்தாரு. இந்த மாதிரி அசுரர்களுக்கு நீங்க கை கொள்ளாம பக்திக்கு மட்டுமே கை கொள்ளக்கூடிய தாங்கள் என்னோட நோய் கூட்டங்களை போக்கி அருள வேண்டும்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டத்திரிகள். இந்த தசகத்தை ஹிரண்யாக்ஷஸ்ய ஹிரண்ய கஷிபோகச்ச உற்பத்திஹி அப்படின்னு பேர் வைக்கிறாரு பட்டத்திரிகள். இந்த தசகத்துல தான் 2 பெரிய அசுரர்கள் உருவாகுறாங்க. உலகுல முதல்ல அசுர சக்தியை எதிர்க்கிறதுக்கு ஒரு அவதாரம் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வைக்க வராக அவதாரம் அப்படிங்கிற ஒரு அவதாரத்தை ஸ்ரீமன் நாராயணன் எடுக்கிறாரு. பகவான் தன்னோட பார்ஷ்வதர்களாகிய அதாவது ஜெய விஜயர்கள் அவங்கள கொண்டு ஒரு நாடகம் நடத்துறாரு. ஏன்னா அவங்கள வீழ்த்துறதுக்கு இதை தவிர வேற வழி இல்லை. அதனால அந்த நாடகம் மூலமா அவங்கள வீழ்த்தி இந்த உலகுக்கு ஒரு அவதார கதையை சொல்ல வராரு. இந்த தசகம் நமக்கு இன்னொரு உண்மையும் சொல்லுது. அதாவது அசுரர்கள் அதாவது எப்ப உருவாவாங்க அப்படின்னா சந்தியா காலத்துல இருவர் இணையும் போது கண்டிப்பா அது அசுர சக்தியா உருவாகும். அதனால மனிதர்கள் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு ஒரு தகவல்களா சொல்றாரு. இதுதான் இப்போ நரசிம்ம அவதாரம் அப்படிங்கிற ஒரு மூவியா இப்போ போயிட்டு இருக்கு. அதுல முதல் அவதாரம் வராக அவதாரமா இதைத்தான் காமிக்கிறாங்க.
குழந்தைங்களுக்கு இதை நாம சொல்ல விரும்பினா அந்த படத்தை காமிச்சு நாம அவங்களுக்கு அறிவுறுத்தலாம். ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம்.